வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் வந்து எங்கேருந்து என்னென்ன பாடங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்கிற வேர் டு ஸ்டடி அதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இலக்கணத்துலேருந்து மட்டுமே 25 கேள்விகள் கேட்குறாங்க. இலக்கணத்துலேருந்து பார்த்தோம்னா எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 25 கேள்விகள் கேட்குறாங்க. 25 கேள்விகளில் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல். இந்த பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு இயல் 6 ஓகேங்களா, புணர்ச்சி அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள செய்யுள் பகுதி அனைத்து இயல்களிலுமே இந்த பிரித்தெழுதுதல் இருக்குப்பா. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இயல்களிலுமே இருக்குது. 8ஆம் வகுப்பு இயல் 6ல் புணர்ச்சி அப்படின்ற பாடத்தில் இருக்குப்பா. ஓகேங்களா. புணர்ச்சி ஒன்று மூன்று வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி. இயல்பு அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பொறுமையாக படிக்கணும் நம்ம. 11ஆம் வகுப்பு இயல் 1 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது 11ஆம் வகுப்பு இயல் 1ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு இயல் 2ல் புணர்ச்சி விதிகள். 11ஆம் வகுப்பு இயல் 2ல் புணர்ச்சி விதிகள். 11ஆம் வகுப்பு இயல் 7ல் ஆக்கப்பெயர்கள். ஓகேங்களா. 11ஆம் வகுப்பு இயல் 7ல் ஆக்கப்பெயர்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் இயல் 6 புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 3 இதில் இயல் 1 புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் பருவம் 3 இயல் 1, 2 புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் பருவம் 1 இயல் 1, 2 இலக்கணம் மொழித்திறன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது, பிரித்தெழுதல் சேர்த்தெழுதலை பற்றி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன வகுப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம தரவாக எல்லாத்தையும் படித்தாகணும். ஓகேங்களா. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பருவம் 1 தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் அந்த இடத்துல படிக்கணும். நம்ம இதில் தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் அதில் படிக்கணும். அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 1 இயல் 1, 2 இலக்கணமும் மொழித்திறனும் அது படிக்கணும். இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்றத படிக்கணும். அதுக்கப்புறம் சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிறதல் அறிதல். இது வந்து ஒற்றுப்பிழை அறிதல். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 3, 4லையும் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். 9ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழியை ஆள்வோம் பிழை திருத்தம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு இயல் 7ல் வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு இயல் 7ல் இருக்குது. 7ஆம் வகுப்பு இயல் 2ல் மொழியை ஆள்வோம் பிழை திரித்து சரியாக எழுதுக அப்படின்னு 7ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்குது. அடுத்து 12ஆம் வகுப்பு இயல் 3 பொருள் மயக்கம் அது படித்தாங்க நம்ம. அடுத்து 12ஆம் வகுப்பு தமிழ் பழையது பழைய புத்தகம் பக்கம் 137, பக்கம் 144, பக்கம் 149, பக்கம் 155, பக்கம் 159, பக்கம் 165 இதெல்லாம் படிக்கணும் நம்ம. ஓகேங்களா. 11ஆம் வகுப்பு தமிழ் பழையது பக்கம் 107 அது படிக்கணும். 10ஆம் வகுப்பு தமிழ் பழையது இயல் மொழித்திறன் வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்கள் படிக்கணும். 9ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் பருவம் இயல் 2 ஓகேங்களா, மொழித்திறன் இதெல்லாம் நம்ம படிக்கணும். 9ஆம் வகுப்பு தமிழ் பழையதில். ஓகேங்களா. 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக் எடுத்து படிக்கணும்ப்பா. 9ஆம் வகுப்பு தமிழ் பழசில் பருவம் 2ல் இயல் 1 மொழித்திறன் வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்கள். 8ஆம் வகுப்பு தமிழ் பழையது 8ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் வந்து பார்த்தோம்னா பருவம் 3 இயல் 2 மொழித்திறன் இதெல்லாம் படிக்கணும்ப்பா. லகர லகர நகர நகர வேறுபாடு இது எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 2 மொழியை ஆள்வோம் அலை அலை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கிளாஸ்லேயே நடத்தியிருக்கோம்ப்பா எல்லாமே. இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம டெலகிராம்லேயே அந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன் நான். அந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லபடியாக புரியும். திரும்ப அந்த வீடியோ கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2 மயங்கொலிகள். 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அறம் அறம் அப்படின்ற எழுத்துக்கள். 11ஆம் வகுப்பு இயல் 2 மயங்கொலி சொற்கள். 12ஆம் வகுப்பு இயல் 1 தமிழாய் எழுதுவோம். 12ஆம் வகுப்பில் இயல் 1ல் தமிழாய் எழுதுவோம். 12ஆம் வகுப்பு இயல் 2 ஆங்கிலம் மயங்கொலி. அடுத்து 12ஆம் வகுப்பு தமிழ் பழையது பக்கம் 155, பக்கம் 156, பக்கம் 166 இதெல்லாம் வந்து நகர வேறுபாடுலாம் பார்க்குறோம்ப்பா. அடுத்து 11ஆம் வகுப்பு தமிழ் பழையது பக்கம் 114, 119, 120, 131, 132, 133 இதெல்லாம் வந்து என்னது 11ஆம் வகுப்பு தமிழ் பழையது. அடுத்து 9ஆம் வகுப்பு தமிழ் பழையதை பொறுத்த வரைக்கும் பருவம் 1 இயல் 1 மொழித்திறன் மயங்கொலி இதெல்லாம் வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் பழையது. அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ் பழையது 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக் எடுத்து பருவம் 1ல் இயல் 3 மயங்கொலி. 8ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 3 இயல் 2 மொழித்திறன் மயங்கொலி. ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப நம்ம பார்க்கணும், படித்தாலும் நிப்பாட்டிடலாம். இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 இன எழுத்துக்கள். 6ஆம் வகுப்பு தமிழ் பழையது
பருவம் 1 இயல் 1 இலக்கணமும் மொழித்திறனும் இதெல்லாம் இதில் இருக்குது 6ஆம் வகுப்பில் இருக்குது. இனவெழுத்துக்கள். அடுத்து பார்த்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் 6ஆம் வகுப்பில் தமிழ் பழசுலேயும் இருக்குது புதுசுலேயும் இருக்குது. புதுசில் பருவம் 2ல் இருக்குது, பழசுலையும் பருவம் 2ல் இருக்குது. இயல் 3 ரெண்டுமே 3 தான் இருக்குது. சுட்டெழுத்துக்கள் இலக்கணமும் மொழித்திறனும் சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து 10ஆம் வகுப்பில் இருக்குது. 10ஆம் வகுப்பு இயல் 5 வினா விடை வகைகள். 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தோம்னா இயல் 5 வினா விடை வகைகள். 7ஆம் வகுப்பு பருவம் 3. 7ஆம் வகுப்பு வந்து என்னது? பருவம் 3 இயல் 2 அறிந்து பயன்படுத்துவோம் வினா வகைகள். 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 அறிந்து பயன்படுத்துவோம் வினா வகைகள். 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3 வினா எழுத்துக்கள். 10ஆம் வகுப்பு தமிழ் பழையது இயல் 4 வினா விடை வகைகள். இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் சம்பந்தமானது. 6ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 2 இயல் 3 இலக்கணமும் மொழித்திறனும். ஒருமைப்பன்மை அறிதல். ஒருமைப்பன்மை அறிதலை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்குது. மொழியோடு விளையாடு பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுகன்னு இருக்குது. 8ஆம் வகுப்பு இயல் 9ல் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் தாம் என்னும் சொற்கள் இருக்குது. 12ஆம் வகுப்பு இயல் 2ல் 4 வகை பொருத்தங்கள் ஒருமை பன்மை இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் 12ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்குது. 9ஆம் வகுப்பு தமிழ் பழசில் பருவம் 3 இயல் 1 பெயர்ச்சொல் மூவிட பெயர்கள் இதை பற்றி நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும்ப்பா. 6ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் பார்த்தீங்கன்னா பருவம் 3 இயல் 2 இலக்கணமும் மொழித்திறனும். அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 3 இயல் 3 இலக்கணமும் மொழித்திறனும். இதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும். வேர்ச்சொல் வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயரச்சம் இதெல்லாம் இதில் இருக்குது. 10ஆம் வகுப்பு இயல் 5 மொழியை ஆள்வோம் அப்படின்றதுல வேர்ச்சொல். 9ஆம் வகுப்பு இயல் 1 மொழியை ஆள்வோம் வேர்ச்சொல். 9ஆம் வகுப்பில் இயல் 2 அப்படின்னு சொல்லி பார்த்து துணை வினை வினையடி. அடுத்து 9ஆம் வகுப்பு இயல் 9 மொழியை ஆள்வோம் வினைப்பகுதியை எச்சமாக மாற்றுதல். 8ஆம் வகுப்பு இயல் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று தொடர் வகைகள். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. அடுத்து 8ஆம் வகுப்பு இயல் 2 எச்சம்னா என்ன. அடுத்து 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 மொழியை ஆள்வோம் வேர்ச்சொல். அடுத்து 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3 தொழிற்பெயர். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 4 வேர்ச்சொல். 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் நம்ம படித்தாங்கன்னுப்பா இயல் 4 வேர்ச்சொல். அடுத்து வந்து பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 1 இயல் 2 என்னது மொழித்திறன் வேர்ச்சொல் பருவம் 1 ஓகேங்களா. 9ஆம் வகுப்பு தமிழ் பழசிலே பருவம் 2 இயல் 2 மொழித்திறன் அடிச்சொல். 7ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 2 இயல் 3 பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று. இதெல்லாம் நான் தொகுத்து அப்படியே வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்தா கேட்டாலே போதும் நல்லா நின்றும். இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து டெலகிராம் லிங்க்கில் போட்டிருக்கேன்ப்பா ஓகேங்களா. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் இலக்கண குறிப்பு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலும் உள்ளவை இதான் வந்து எதிர்ச்சொல் ஓகேங்களா. 8ஆம் வகுப்பு இயல் 7 எதிர்மறை சொற்கள். 7ஆம் வகுப்பு தமிழ் பழையது பருவம் 3 இயல் 3 மொழித்திறன். இதெல்லாம் அந்த 7வது புத்தகத்தில் இருக்குது எதிர்ச்சொல் சம்மந்தப்பட்டது. 7ஆம் வகுப்புலையும் 6ஆம் வகுப்புலையும் இருக்குது. இது பருவத்தை நல்லா பார்த்துக்கிட்டு எந்த பருவத்தில் அந்த பருவம் சம்மந்தமானதை பக்கம் என்னோட பார்த்துக்கோங்க. அடுத்து வினைச்சொல் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு 6ஆம் வகுப்பில் பருவம் 3ல் இருக்குது 4 வகை சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சொல்லகராதி. சொல்லகராதினா 15 கேள்வி கேட்குறாங்க. சொல்லகராதிலேருந்து ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன்ப்பா பிடிஎஃப் தந்திருக்கேன் நான். ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து ஒரே பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருட்பன்மொழி இதெல்லாம் இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிதல் 8ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகரவரிசைப்படி சீர் செய்தல் இதெல்லாம் என்னது அப்படியே 8ஆம் வகுப்பில் இருக்குது. 8ஆம் வகுப்பு இயல் 1 அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அது பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே என்னென்ன புக்குன்றது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக படித்தாலே தெரிஞ்சிடும். 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இரு பொருட்கள் குறிக்கும் சொற்கள் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. இரு பொருள் குறிக்கும் சொற்கள்னு சொல்லி பார்த்து 7ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது என்னென்ன இயல் என்னென்ன பருவத்தில் இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்த்து பொறுமையாக படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கவனமாக படிக்கணும்ப்பா. அடுத்து பேச்சு வழக்குக்கு இணையான தமிழ் சொல் இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நான். நம்ம டெலகிராமில் பிடிஎஃப்பும் போட்டிருக்கேன் ப்ளஸ் நம்ம வீடியோவும் போட்டிருக்கேன். தொடர்ச்சி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாமே ஓகேங்களா. பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அறிதல் கோடிட்ட இடத்தை நிரப்புதல் ஊர் பேர்கள்லாம் போட்டிருக்கேன். நான் மறு பேர்கள் போட்டிருக்கேன். பிழை திருத்தம் இல்லை என்னென்ன வகுப்பில் இருக்குன்னு சொல்லி தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எழுதும் திறன் வந்து 15 கேள்வி கேட்குறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஓகேங்களா. இது என்னென்ன வகுப்பு என்னென்ன இயல் என்னென்ன அதிகாரம்ன்ற தெளிவாக பார்த்துக்கோங்க. தொடர் வகைகள் ஒருமைப்பன்மை பிழை அறிதல் மரபு தமிழ் திணை மரபு உயர்திணை அக்ரிணை என்ன
என்னென்ன வகுப்பு, என்னென்ன இயல், என்னென்ன பருவம்ன்றத தெளிவாக நீங்கள் பார்த்து பொறுமையாக படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, மரபு தமிழ் இளமை பெயர்கள். ஆட்டுக்குட்டி, யானை கன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன இளமை பெயர் எப்படி இருக்குது, இல்லை மரபு தமிழில் வந்து தெளிவாக நிறுத்தல் குறி, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி இதெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? கலைச்சொற்கள் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு உள்ள கலைச்சொற்கள் தொகுத்து படிக்கணும். வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் 15 கேள்வி கேட்குறாங்கப்பா. அதனால் புரிஞ்சுக்கிட்டு 1க்கு 2 தடவை படிக்கிற என்னென்ன புத்தகத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக பிடிஎஃப்ல இருக்குப்பா. ஓகேங்களா? பழமொழி பொருளறிதல், பழமொழியில் வந்து என்னென்ன பொருளுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. பழமொழி பொருளறிதல், ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், என்னென்ன புக்கு, எந்த இயல், என்ன பருவம், இது தெளிவாக படிச்சுக்கணும். எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்வி கேட்குறாங்க. 9ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, அடிக்கோடிட்ட சொற்கள், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, என்னென்ன புத்தகம், என்னென்ன இயல், என்னென்ன பருவம். ஓகேங்களா? அது பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். ஓகேங்களா? இது வந்து அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. அடுத்து இலக்கியமும் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும். திருக்குறள் வந்து பார்த்தோம்னா எத்தனை 20 அதிகாரத்தை கேட்குறாங்க. அந்த 20 அதிகாரத்தோட கிட்டத்தட்ட 200 குறள், அப்புறம் 4 அடியாறு, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல்லாமே வந்துருதுப்பா. அது தமிழ் தொன்மை சிறப்புகளை வந்து பார்த்துடணும். யார் உவேசா, என்னென்ன ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, திராவிட மொழிபெயர்க்கம், கடற்பயணம், உலகளாவிய தமிழர் வானியல், செம்மொழி தமிழ், உலகத்தமிழ் மாநாடு, திராவிட மொழி குடும்பம் இதெல்லாம் தெளிவாக படிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். பாவலர் பெருஞ்சித்திரன் 10ஆம் வகுப்பு அன்னை மொழியே, ஜி போப்பு, வீரமாமுனிவர், பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. குன்றக்குடி, கண்ணதாசன், காயிலமில்ல, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கனார் இவங்களை பற்றி தெளிவாக படிச்சிடணும். ஓகேங்களா? இந்த இது வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் எல்லாத்துக்குமே தொகுத்து கொடுத்துருக்காங்கப்பா. தமிழுக்கு மட்டும் இல்லை, அந்த பிடிஎஃப் வந்து இல்லை எல்லாத்துக்குமே தொகுத்து இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் போட்டு விட்றேன். டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இது வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் திருநெல்வேலியிலேருந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த விதத்தில் நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க சிலபஸ் வைஸை படித்தாலே போதும், நீங்கள் வெற்றி அடைகிறது உறுதி. வெல்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.